திவ்யா கலச்சியை பற்றி பேசுங்கன்னு சொன்னவங்களுக்காக இந்த பதிவு. யார் என்னன்னு அப்புறம் போய் பார்க்கும்போது தெரியுது மேடம் வந்து இப்படி வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு. இதை பற்றி பேசுவீங்களான்னு கேட்டால் சத்தியமாக நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு இவங்களை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆடியன்ஸை உங்கள்கிட்ட தான் எனக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது. யாருங்க இவங்க? இவங்க எப்படிங்க வளர்ந்தாங்க? யாருங்க இவங்களை வளர்த்தி விட்டாங்க? அவங்க என்னங்க கண்டென்ட் போட்டாங்க? நான் கேட்குறேன், அவங்க யூடியூப்ல என்ன கண்டென்ட் பண்ணாங்க? எது எஜுகேஷனலாக போட்டாங்களா, இல்லை எதுவும் என்டர்டைன்மெண்ட்டாக போட்டாங்களா, நியூஸ் எதுவும் அப்டேட் பண்ணாங்களா, இல்லை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாங்களா? எதுவுமே கிடையாது. இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே கேவலமாக கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி வளர்ந்தவங்க தான் இவங்க. அவங்கள வளர்த்தி விட்டு இந்த அளவுக்கு உட்கார வச்சதுக்கு காரணம் நீங்க தான். அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணும்போதே நீங்க அதை எடுத்து சொல்லியிருக்கணும். இல்லை அந்த வீடியோவை அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணல. அவன் பண்ணும்போது நீ சப்போர்ட் பண்ண, லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண. அதுக்கப்புறம் இப்போ அவன் இந்த பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு எப்படி ஷார்க்காக இருக்குன்னு எனக்கு புரியலை. முதலையே இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆடியன்ஸான உங்கள்கிட்ட தான் இந்த பவர் இருக்குது, ஒருத்தங்களை வளர்த்துடுறது. நீங்கள் தான் இவங்களெல்லாம் வளர்த்துடுறீங்க. அதுக்கப்புறம் எப்படி பேச சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் அடுத்து சித்ராமாவை பற்றி பேசுங்க. அப்படி யாருங்க அவங்க? என்ன விஷயம் நல்ல விஷயம் பண்ணாங்க எனக்கு தெரியல. ஏதோ 4-5 குழந்தைக்கு நல்ல விஷயம் பண்ணாங்களா, யாரையாச்சும் படிக்க வச்சாங்களா, இல்லை யாருக்காச்சும் எதுவும் ஹார்ட் டொனேஷன் ஏதாச்சும் பண்ணாங்களா? எதுவுமே கிடையாது. ஸ்கேமுக்காக ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாங்க. இவங்க யாரு? மகாத்மா காந்தியா இல்லை மதர் தெரேசாவா? இவங்களை பற்றி பேச கேவலமாக அடுத்தவங்களை ஏமாற்றி ஸ்கேமுக்காக உள்ளே போயிட்டு வந்தவங்க. அவங்க இல்லைன்னு 1008 சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. இவங்களெல்லாம் வளர்த்து விடுறதுக்கு காரணம் நீங்கள் தான். இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துக்கணும்.